ஆசிரியரின் ஞானத்தையும் ஒப்பிட்டு பேசிய பாரதி குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நூல் குறித்து அறிமுக உரையாற்ற முனைவர் ரேவதி அவர்கள். அன்னை தமிழுக்கும் அருந்தமிழ் சான்றோருக்கும் என் முதல் வணக்கம். அத்தமிழ் அன்னையின் அருந்தவ புதல்வராம் நம் பாரதி. அவரை குறித்த ஒரு அற்புதமான நூலை எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய இனிய மாலை பொழுதிலே நம்முடைய தென்சென்னை தமிழ்ச்சங்கம் மற்றும் தென்சென்னை மக்கள் நல அறக்கட்டளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பாரதி விழா மற்றும் பாரதி ஒரு மகாசக்தி நூல் அறிமுக விழாவிலே உங்கள் அனைவரையும் கண்டு மகிழ்வதிலும் உங்களிடையே இந்த நூல் குறித்து ஒரு அறிமுக முறையை ஆற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதற்கும் நான் என்னுடைய நன்றி அறிதலையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க ஆளுகைகளான கோகுலன் ஆனந்த ஐயா அவர்கள், கவிஞர் தேவேந்திர பூபதி ஐயா அவர்கள், சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நமக்கெல்லாம் மிகவும் பெருமிதமும் பேருவகையும் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பது எது என்று சொன்னால், பாரதியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இல்லாதிருந்தாலும் அவருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய நிரஞ்சன் பாரதி ஐயா அவர்களும், என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தோழி உமா பாரதி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே நாம் வாழக்கூடிய ஒரு நிலை கிட்டி இருப்பது எண்ணி பார்க்கின்ற போது பெரும் மகிழ்வை கொடுக்கின்றது. எனவே இவர்களெல்லாம் இங்கு வீற்றிருக்கக்கூடிய இந்த மேடையிலே, மேலும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் சொல்லி, பாரதி ஒரு மகாசக்தி என்ற நூலினை என்னுடைய தோழி மருத்துவர் ஜீவரேகா அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்ற இந்த நூல் குறித்து ஒரு சில கருத்துரைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்வதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். ஜீவரேகா ஒரு மருத்துவராக எனக்கு நன்றாக தெரியும். தமிழிலே அவர் அதிக ஆர்வமுடையவர் என்று தெரியும். ஆனால் இந்த நூலினை படிக்கின்ற பொழுதுதான் ஆர்வம் மட்டுமல்ல, எத்துணை ஆழங்கால் பட்டவர் தமிழிலே என்பதையும் நான் அறிந்து கொள்கின்றேன். ஏனென்றால் நாம் எல்லாம் மிகவும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு புலவர், போற்றக்கூடிய ஒரு புலவர். அவருடைய பாடல்களை மீண்டும் 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 அனைத்து இடங்களிலே செவிமடுக்கின்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு புலவனை குறித்த ஒரு நூல். ஆனால் நீங்கள் இதை எடுத்து படித்தீர்களானால் நமக்கு தெரிந்த அந்த செய்திகளின் ஊடாக தெரியாத பல்வேறு செய்திகள், அவருடைய வாழ்விலே இருக்கக்கூடிய சுவைமிக்க பக்கங்கள், நம்முடைய முப்பரிமாணம் என்று சொல்லுவோம். ஆனால் முப்பரிமாணத்தையும் கடந்து 34 பரிமாணங்களை பாரதியினுடைய பக்கங்களை ஒவ்வொரு கட்டுரையிலும் ஒரு பரிமாணத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது, இயக்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்ற போது சொல்லுவார், இது ஒரு மந்திர சொல். பாரதி என்பது வெறும் பாட்டு பாடுகின்ற ஒரு புலவனுடைய பெயர் அல்ல, அது ஒரு மந்திர சொல் என்று. அந்த ஒவ்வொரு கட்டுரையை அவர் முடிக்கின்ற பொழுதும் சொல்லுகின்றார், பாரதி ஒரு மகாசக்தி. மகாசக்தி என்று சொல்லுகிற போது உண்மையிலேயே இந்த நூலை படிக்கக்கூடிய நாமும் அதை முடிக்கின்ற தருணத்திலே நம்முடைய மனதிலே நிச்சயம் சொல்லுவோம், ஆம், பாரதி ஒரு மகாசக்தி, மகாசக்தி என்று. ஏனென்றால் அதை படிக்கின்ற போது நான் சொன்னேன். அதனால என்னுடைய கல்லூரியிலே இருக்கக்கூடிய பணிச்சுமையின் காரணமாக காலம் கிடைப்பதில்லை என்றாலும் கூட இந்த நூலை எனக்கு கிடைத்த அந்த தருணத்திலே எப்படியாவது படித்து முடிக்க வேண்டும் என்று இரவு அமர்ந்து படித்தேன். விடியற் காலையிலே வருகின்ற போது படித்து முடித்து விட்டேன். எனவே அந்த ஒரு இரவிலே அப்படியே புத்தகத்தை எடுத்தவுடன் அதை வைப்பதற்கு எனக்கு மனமே இல்லை, உறக்கமும் இல்லை. அப்படியே தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஓட்டம், நடை, எளிமை, சொல்லக்கூடிய கருத்துக்களை எளிமையாக படிப்பவர்களுடைய உள்ளத்தில்
நடையிலே அவர் எழுதி இருக்கின்றார். எனவே அனைவரும் இதனை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் முன்வைக்கின்றேன். ஏனென்றால் பாரதி ஏன் இப்படி போற்றப்படுகிறார் என்பதற்கான ஒரு காரணத்தை அவருடைய ஒரு கட்டுரை எனக்கு சொல்லுகிறது. நிவேதிதா அம்மையாருடனான ஒரு சந்திப்பு. இது பாரதியினுடைய வாழ்க்கையிலே நிஜமாகவே நடந்திருக்கின்றது. 1907 அப்பொழுது அவர் பனாரஸ் அங்கு நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சென்று விட்டு வருகின்றார். அப்படி வருகின்ற போது சென்னைக்கு வழியிலே அவர்கள் கல்கத்தாவே தங்குகின்றார்கள். அங்கு ஒரு காங்கிரஸ் தலைவருடைய இல்லத்திலே தங்குகின்ற போது அங்குதான் நிவேதிதா அம்மையாரை அவர் சந்திக்கின்றார். அந்த கூட்டம் மிக மிக ரகசியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஏனென்றால் அன்றைக்கு அரசினுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறைகளுக்கு அடிபணிந்து எல்லோரும் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அதனை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் ரகசியமாக கூட்டம் போட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து பேசுவதும் அடுத்து இவற்றை எல்லாம் எப்படி மக்களுக்கு எழுத்து மூலமாக கொண்டு செல்வது என்பதையெல்லாம் கூடி கூடி விவாதிப்பார்கள். அப்படி விவாதிக்கக்கூடிய அந்த இடத்திலே நிவேதிதா அம்மையாரும் வருகின்றார். ஏனென்றால் அவர் அங்கு கல்கத்தாவிலே பெண்களுக்கான ஒரு பள்ளியை நிறுவி அதனை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார். அப்படி வந்த பொழுது அவரிடம் பாரதியார் தான் எழுதி 2 பாடல்களை பாடி காட்டினார். அதை கேட்ட உடனே அதிலே அவர் அப்படியே மனம் திறந்து பாராட்டி, இவ்வளவு அருமையான பாடல்கள், இது நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக நிச்சயம் பயன்படும், இதனை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். அப்பொழுதே அவருக்கு ஒரு மனதிலே தோன்றுகிறது, இவர் சாதாரண ஒரு கவி அல்ல என்று. ஏனென்றால் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், காலத்தாலே கவிஞரானவர்கள் பலர் உண்டு. ஆனால் அதிலும் மிக அரிதாக பார்ப்போமானால் பல கருவிலே திருவுடையார் என்று ஒரு சொல்லி சொல்லுவார்கள் நம்முடைய தமிழ் மரபில். அப்படி கருவிலே திருவுடையவர்களுக்குத்தான் அந்த கவித்துவம் என்பது தானாக வரும். கற்று தெரிந்து கொள்வது வேறு, ஆனால் இப்படி தானாக வரக்கூடிய அந்த இறை அருளாலே வரக்கூடிய அந்த கவித்துவம் வேறு என்பது. ஏன்னா அப்படி சந்திக்கின்ற ஒரு பொழுதிலே நிவேதிதா அம்மையார் திடீரென்று பாரதியினுடைய கையை பிடித்து வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு செல்லுகின்றாராம். அப்படி செல்லுகிற போது எங்கு செல்கின்றார்கள் என்றால், அவர்கள் தங்கி இருந்த அந்த இல்லத்தினுடைய ஒரு புறத்திலே ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அங்கு பாரதியாருடைய மனதை கவர்ந்த ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய அந்த நிழலிலே அமர்ந்து கொண்டு பாரதியார் அப்படியே பல மணி நேரம் தன்னுடைய சிந்தனைகளை செலவிடுவார். அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு அழைத்து வருகின்றார் நிவேதிதா அம்மையார். அழைத்து வந்து அதோ அங்கே பாருங்கள் என்று சொல்லுகிற போது பாரதி நிமிர்ந்து பார்த்தாராம். பார்க்கின்ற பொழுது அங்கு அப்படியே விஸ்வரூபமாக பாரத தேவி அன்னை காட்சி அளித்தாராம். இதனை அவர் பதிவு செய்கின்றார். பாரத தேவியே அங்கு அவர் முன்னாலே காட்சி அளிக்கின்றார். அந்த காட்சியை பாரதி கண்டவுடனே அவனால் நம்ப முடியவில்லை. மெய் சிலிர்க்கிறது. மெய் சிலிர்த்து அவர் அன்னையை வணங்குகின்றார். அப்படி வணங்குகின்ற பொழுது அவர் அப்படியே அந்த காட்சி உருவம் மெல்ல மறைகின்றது. மெல்ல மறைந்து அந்த அன்னையினுடைய கண்களிலே தெரிந்த அந்த காந்தமும் கனிவும் கருணையும் நிவேதிதா அம்மையாருடைய முகத்திலே தெரிகின்றது. அப்பொழுதுதான் அவர் உணர்கின்றார், இவர் சாதாரணமான பெண் அல்ல, என்னை வழிநடத்த வந்திருக்கக்கூடிய அன்னை என்று அன்று முதல் தான் அவர் நிவேதிதா அம்மையாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் என்கின்ற ஒரு செய்தியை மிக அழகாக அவர் தன்னுடைய நூலிலே விவரித்து காட்டியிருக்கிறார். எனவே இப்படி பாரதியாருடைய பக்கங்களிலே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு பக்கமும் நாம் அறிந்த பக்கங்கள் சில, அறியப்படாத பக்கங்கள் பல. எனவே அவற்றையெல்லாம் அருமையாக எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருப்பதை நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, இதனை எழுதுகின்ற போது அவர் எவ்வளவு பாரதியினுடைய எழுத்துக்களிலே உளம் தோய்ந்து இருக்கின்றார் என்பதை நாம் படிக்கின்ற பொழுது தெரியும். ஜீவரேகா அவர்கள் எத்துணை ஜீவனோடு பாரதியை அணுகி இருந்தால் இப்படி எழுதியிருக்க முடியும் என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் அது ஏதோ ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்டது அல்ல. வெறும் எழுத்துக்களை கோர்த்து கோர்த்து வார்த்தைகளை அமைப்பது அல்ல, வாக்கியங்களை உருவாக்குவது அல்ல. உள்ளிருந்து உயிரில் இருந்து பாரதியை உற்று உற்று ரசித்து அவன் சொன்ன அந்த சொற்களை, எழுதிய எழுத்துக்களை உள்வாங்கி உயிர் வரை அது கொண்டு சென்ற அந்த தாக்கத்தை தன்னுடைய எழுத்துக்களிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நான் பார்க்கின்ற போது பல கட்டுரைகள் நமக்கு இதிலே மிக சிறப்பாக இருக்கின்றன. இதனை அனைவரும் நீங்கள் கட்டாயம்
படித்து பார்க்க வேண்டும். அதிலே நாம் பார்க்கிற போது எல்லோருக்கும் தெரிந்த சில விடயங்கள் உண்டு. எட்டயபுரத்தினுடைய அரசவை தலைவராக இருந்த காந்திமதிநாதன் செருக்கு கொண்டு அந்த சிறு வயதிலேயாக இருந்த பாரதியை பார்த்து ஒரு இறுதி அடியை கொடுத்து, ஏனென்றால் பாரதியை எப்படியாவது அவமானப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்திலே பாரதி சின்ன பயல் என்ற ஒரு அந்த தொடரை கொடுத்து பாட்டை இயற்ற சொன்னார் என்பது நமக்கெல்லாம் பெரும்பாலானவருக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற போது பாரதியும் உடனே சொன்ன அளவே அந்த பாடலை எழுதினார். என்ன எழுதினார் என்று சொன்னால், அந்த பாடல் முழுக்க ஆண்டி இளையவன் என்று நான் ஆண்டின் இளையவனானவன் என்றுதானே இப்படிப்பட்ட அகந்தையினால் ஈண்டு இங்கு இழந்தன இகழ்ந்து என்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பார் அதி சின்ன பயல் என்று அவர் எழுதினார். எனவே இப்படி எழுதின உடனே அவருக்கு அவமானமாக போய்விட்டது காந்திமதிநாதனுக்கு. உடனே அவர் உள்ளம் அப்படியே வெட்டி தலைமுடிந்தாராம். உடனே பாரதியினுடைய மனம் துடிக்கின்றது. ஐயோ, அவர் சொன்னார், நான் எழுதினேன், ஆனாலும் ஒரு மனதை புண்படுத்தி விட்டேனே, என்னை விட வயதில் மூத்தவர், அப்படிப்பட்ட அவரை நான் இப்படி இந்த பாடல் எழுதி சிறுமைப்படுத்தி விட்டேன் என்று அந்த நேரத்திலேயே நினைத்து இன்னொரு பாடல் பாடுகின்றார். இந்த செய்தி பலருக்கு புதிதானது, கற்றறிந்த சான்றோர்கள் அறிவார்கள். ஆனால் பொதுவாக பலரும் அறியாத செயல். உடனே அவர் அந்த பாடலை மீண்டும் வேறு மாதிரியாக படைத்து காட்டுகின்றார். ஆண்டில் இளையவன் என்று அருமையினால் ஈண்டு இன்றென்னை நீ ஏத்தினை மாண்புற்ற கார் மதிபோல் உள்ளத்தான் காந்திமதி நாதற்கு சின்ன பயல். அந்த சின்ன பயல் யார் என்று சொன்னால் நான் தான், பாரதியாகிய நான் தான் என்று தன்னை தானே சிறுமைப்படுத்தி கொண்ட அந்த உள்ளம் எந்த கவிஞனுக்கு வாய்க்கும் என்று சொன்னால் இதுவரை எந்த கவிஞனுக்கும் வாய்த்ததில்லை. ஓரிரு கவிதைகளை எழுதிய உடனே அது கவிதை என்று கூட சொல்ல முடியாது. சொற்களை மடக்கி மடக்கி எழுதிய உடனே நான் கவிஞன், நான் தான் கவிஞன் என்று தற்பெருமையாக பலர் கூறிக்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே அவ்வளவு சிறிய வயதில் கலைமகளின் அருளாலே பாரதி என்கின்ற பட்டத்தையே பெற்றவர். அவர் தான் ஒரு போட்டிக்காக எழுதிய அந்த பாடல் அது ஒரு மனிதனுடைய மனதை புண்படுத்தி விட்டதே என்பதற்காக வருந்தினார் என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மை கவிஞனுடைய உள்ளம் என்பதை மிக அருமையாக அவர் எடுத்து காட்டுகின்றார். அதுபோல நாட்டு சுதந்திரம் நமக்கு தெரியும். நாடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய அத்துணையையும் ஒவ்வொன்றையும் பாரதி அணுகி இருக்கின்றார். நாட்டு விடுதலைக்கு முதற்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் விடுதலை என்பதை அவர் சுட்டி காட்டி இருக்கின்றார். எத்தனையோ பாடல்கள் அந்த பெண்களை சக்தியினுடைய வடிவமாக கண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விஞ்ஞானத்திலே எவ்வளவோ முன்னேறிவிட்டோம். வீட்டு வாசப்படியில் நிற்பது கூட குற்றம் என்று சொல்லப்பட்ட ஒரு காலம் கடந்து இன்றைக்கு விண்ணுலகம் வரை பெண்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் கூட கற்பு என்கின்ற ஒரு சொல் பெண்களை எப்பொழுதும் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது, அச்சுறுத்தி கொண்டே வருகிறது. அது அவர்களுடைய உடல் சார்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் எந்த வகையிலும் அது ஆண்களை அச்சுறுத்துவதாகவோ அல்லது அவர்கள் குறித்த தவறுகளை சுட்டுவதாகவோ இல்லை. இதை எடுத்து சொல்வதற்கும் எவரும் முன்வருவதில்லை. ஆனால் பாரதி வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்கள் அடிமைகளாக அப்படியே மூளையிலே முடக்கப்பட்டு சதி என்கின்ற கொடுமையினாலும், அடுத்து இளம் வயதிலே கணவன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை மூளையிலே போட்டு முக்காடிட்டு மொட்டை அடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அவல நிலை, இப்படிப்பட்ட நிலை என்றெல்லாம் இருந்த ஒரு காலகட்டம். சிறு குழந்தை, 3 வயது குழந்தை பெண் குழந்தை விதவையாக இருக்கும், 1 வயது குழந்தை விதவையாக இருக்கும். ஏனென்றால் பிறந்த உடனேயே பெற்றோர் மற்ற உறவு விட்டு போகக்கூடாது என்று தன்னுடைய உறவினர்களிடையே திருமணம் பேசுவார்கள். அந்த ஆண் குழந்தை 1 வயதிலே 2 வயதிலே இறந்து போகுமானால் 1 வயது குழந்தை விதவையாக இருக்கும். காலம் முழுவதும் அது இறந்து போகின்ற வரையிலே அவர்கள் அப்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் உடன்கட்டை ஏற வேண்டும். அப்படி உடன்கட்டை ஏறுவதில் கூட பற்பல நிலைகள், பற்பல கற்பு நிலையிலே இவள் தலையாய கற்பு உடையவள், இவள் இடையாய கற்பு உடையவள், இவள் கடை நிலை கற்பு உடையவள் என்றெல்லாம் கற்பை வகுத்திருந்த சமுதாயம் இது.
ரேங்க் வச்சிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் என்று. கணவன் இறந்து விட்டான் என்ற ஒரு சொல்லை கேட்ட அளவிலே உயிரை விட்டு விட வேண்டுமா? அப்படிப்பட்ட பெண் தான் முதல் ரேங்க். தலையாய கற்பை உடையவர். பாண்டியன் இறந்து போனான் என்ற செய்தியை கேட்டவுடனே அவனுடைய மனைவி துடிதுடித்து இறந்தாலே அவள்தான் தலையாய கற்பை உடையவர். அப்படி இறக்கவில்லை என்று சொன்னால் அவனை எரிவிக்கின்ற போது அந்த சிதையிலே தானே மனமுவந்து, இங்க கவனிக்கணும், தானே மனமுவந்து சென்று ஒரு குளிர்ந்த பொய்கையிலே இறங்குவது போல இறங்கணுமா. அப்படியே சில்லுன்னு இருக்கிற தண்ணி, பூக்கள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு அந்த குளிர்ந்த குளத்திலே இறங்குவது போல போய் இறங்கணுமா. முகம் சுடித்து கொண்டு கூட போகக்கூடாது. அப்படி இருக்கின்றவள், அப்படி இருக்கின்ற பெண் தான் இடையாய கற்பு, இரண்டாவது ரேங்க். இதையும் செய்யவில்லை என்று சொன்னால் காலம் முழுவதும் வெள்ளை உடை அணிந்து அல்லது காவி நிற உடை அணிந்து ஒருவேளை உணவு, அதுவும் எந்த சுவையும் இல்லாத உணவு, உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு என்று எந்த சுவையும், ஏனென்றால் அந்த சுவைகளை உண்டால் அவளுக்கு ஒருவேளை அந்த காதல் உணர்வு வந்து விடுமோ அல்லது வேறு ஆண் எவனையேனும் அவள் தேடிக்கொண்டு சென்று விடுவாளோ என்ற நோக்கத்திலே அந்த உணவை எல்லாம் விடுத்து அவள் விரதம் இருக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? இறந்து போனானே கணவன், அவன் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று அவள் இங்கு விரதம் இருக்க வேண்டும். இப்படி இருப்பவள் தான் மூன்றாவது நிலை, கடையாய கற்புடையவள் என்று சொல்லப்பட்ட ஒரு காலம். எனவே இப்படிப்பட்ட காலத்திலே அந்த பழிக்கும் துன்பத்துக்கும் ஆளான பெண்களே கூட குரல் கொடுக்க முன்வரவில்லை. அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி இருப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு என்று ஏற்றுக்கொண்ட ஒரு காலமாக இருந்த போது ஒரு ஆணாக இருந்த பாரதி தான் குரல் கொடுக்கின்றார். கற்பு என்பது என்ன என்று சொன்னால் கற்பித்த நெறிப்படி வாழ்வது கற்பு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்விக்கின்ற போது பெற்றோரும் உற்றோரும் மற்றோரும் இதுதான் இல்லறம், இந்த இல்லறத்திலே இன்று இணைந்திருக்கக்கூடிய கணவனாகி உனக்கு கடமை இது, மனைவியாகி உனக்கு கடமை இது என்று கற்பிப்பார்கள். அப்படி கற்பித்த அந்த இல்லற நெறியிலே வாழ்பவன் எவனோ அவனே கற்பு நெறியில் நிற்பவன் என்று பொருள். இதுதான் நம்முடைய உண்மையான தமிழ் சமூகத்தில் பின்பற்ற நிலை. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் செய்விக்கின்ற பொழுது கூட உற்றாரும் பெற்றோரும் இருவருடைய கைகளையும் இணைத்து போற்றுகின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள். காதலர் பிரியாமல் கவபுக்கை நெகிழாமல் தீது அருக என்று வாழ்த்தினார்களே, அந்த நெறிப்படி வாழ்வதற்கு பேர்தான் கற்பு. அதை விட்டு விட்டு இப்படி பெண்ணினுடைய உடல் சார்ந்து கற்பு என்ற ஒன்றை சுமத்தாதீர்கள். அப்படி சுமத்துவீர்கள் ஆனால் ஆண்களே அது உங்களுக்கும் பொருந்தும் என்று இன்று வரை உலகிலே ஒருவன் குரல் கொடுத்திருக்கிறாரா என்று சொன்னால் அது நம் பாரதி தவிர வேறு ஒருவர் இல்லை. அதனால்தான் அவர் சொன்னார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம். எப்படிப்பட்ட ஒரு கவிஞர்! எனவே இப்படி பெண்களுக்காக உழைத்திருக்கக்கூடிய பெண்களை நினைத்து, பெண்கள் மட்டுமல்ல, நீங்கள் அவருடைய காலகட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் சாதிய கொடுமை தலைவிரித்து ஆடிய காலம். அந்த காலகட்டத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் தனக்கு நிகரானவர்களாக நினைத்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு பூணூல் அணிவித்து காயத்ரி மந்திரத்தை எல்லாம் சொல்லித்து அவர்களை வழிநடத்தினார் என்று சொன்னால் இன்று அது நமக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய கல்லூரியிலே நான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக இருக்கின்றேன். எனவே என்னுடைய கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஒரு சக பேராசிரியர் மெத்த படித்தவர், அவர் தன்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிறார். தேடிட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் சொல்லுகிறோம், ஏன் இன்னும் உங்களுக்கு கிடைக்கலையா, என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுங்க, அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர், அதனால பெண் தேடிக்கொண்டு இருக்கின்றேன் என்றார். அதனால என்ன உங்களுக்கு கிடைக்கலையான்னு சொல்லும்போது அவர் சொல்றார், இல்ல எங்களுடைய இனத்திலேயே எங்களுக்கு கிடைக்குது, ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எங்களுக்கு தாழ்ந்தவங்க, அவங்க வீட்டுல எல்லாம் நமக்கு தண்ணி கூட குடிக்க மாட்டோம், பெண்ணு கேட்க மாட்டோம், பெண் எடுக்க மாட்டோம். என்ன ஒரு கொடுமை! இப்படி ஒருவர் தன்னுடைய ஒரு இன மக்களையே சொல்லுகின்றார் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில், அன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் உயர் சாதியாக இருந்து கொண்டு, அதுதான் மிக முக்கியம், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு சாதாரண மக்களை எல்லாம் பார்க்கின்ற போது இறை வடிவமாக பார்க்கின்றார். கண்ணனாகவும் சக்தியாகவும்
எல்லாமாகவும் இறைநிலையை பார்க்கின்ற அவர் அந்த இறைநிலை தான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிரிடத்திலும் இருக்கின்றது. நான் பார்க்கக்கூடிய சக மனிதனிடத்திலும் இருக்கின்றது. மனிதன் மட்டுமல்ல, காடுகளிலும் மேடுகளிலும் இருக்கக்கூடிய செடி கொடிகளிலும் குருவியிலும் காக்கையிலும் அவர் பார்க்கின்றார். அதனால்தானே காக்கை குருவியங்கள் ஜாதி என்று பாடினார். அதனால்தான் அந்த கவிஞனை உணர்ந்ததனால்தான் ஒரு முறை அவர் திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலைக்கு சென்றார். அப்படி சென்ற போது அந்த மிருக காட்சி சாலையிலே ஒரு இடத்திலே மக்கள் எல்லாம் போவதற்கு அஞ்சி கொண்டு இருந்தார்களாம். போகாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அங்கு மிகுந்த கோபத்தோடு ஒரு சிங்கம் இருந்ததாம். எனவே அந்த பக்கம் தடை செய்யப்பட்டதாக இருந்திருக்கிறது. அப்பொழுது பாரதி துணிவோடு அந்த இடத்திற்கு சென்றாராம். சென்ற உடனே எல்லோரும், அவருடைய மனைவி மற்றவர்கள் எல்லோரும் தடுக்கின்றார்கள். உறவினர்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் போகாதீர்கள் என்று சொன்ன போது அவர் அருகே சென்று அந்த சிங்கத்தின் அருகில் சென்று சொன்னாராம், நீ காட்டரசன், நானோ கவியரசன். நீயும் நானும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனால் இந்த மக்கள் எல்லாம் உன்னை கண்டு எப்படி அஞ்சுகிறார்கள் பார். நீ என்றைக்கும் தவறாதவர். ஏன்னா அதுக்கு பசிச்சாதான் அது அடிக்கும். பசி இல்லாம நம்மள போல எடுத்து சேர்த்து ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுக்காது. இன்னைக்கு கிடைக்குதா எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடவும் இல்லை இல்லையா? எனவே அப்படிப்பட்ட உன்னை கண்டு இவர்கள் அஞ்சுகின்றார்கள். எனவே நீ அப்படிப்பட்டவன் அல்ல. எனவே நீயும் நானும் ஒன்றுதான், தலைமை மிக்கவர்கள் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தும்படியாக கர்ஜிப்பா என்று சொன்னாராம். சொன்ன உடனே அந்த சிங்கம் கர்ஜித்ததாம். அந்த மிருக காட்சி சாலையை கிடுகிடுக்கும்படியாக கர்ஜித்தது என்று சொன்னால் அவை அறிந்திருக்கின்றன பாரதியினுடைய மகத்துவத்தை. அவர் ஒரு மா கவிஞர் என்பது நாம் எல்லாம் அறிவதற்கு முன்னாலே அந்த உயிர்கள், ஏனென்றால் அவையும் இறைதானே. எனவே அந்த இறை நிலையை அவரை அடைந்திருக்கிறது, அறிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒன்றொன்றையும் அவர் சொல்லுகின்றார். உலகிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரிடத்தும் அன்பு செலுத்துங்கள். உலகிலே மிகப்பெரிய ஆயுதம் எது என்று சொன்னால் நாம் பிறரிடம் செலுத்தக்கூடிய அன்பு என்பதுதான். அந்த அன்பினாலே ஆகாதது எதுவும் உண்டா என்று சொன்னால் இல்லை. அதனால்தானே அன்பினாலே இறைவனை அடைந்த அடியார்களுடைய வரலாறு எவ்வளவோ நாம் பார்க்கின்றோம். அதையெல்லாம் பாரதி நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதை நம்முடைய ஜீவரேகா அவர்கள் தன்னுடைய நூலிலே எடுத்து காட்டி இருக்கின்றார். எனவே அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. சிறு குழந்தை இடத்து அந்த பக்தியை, இறைநிலையை ஊட்டச் சொல்லுகின்றார். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் என்று சொல்லுவதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதுபோல பாரதி பல மொழிகளை அறிந்தவர். தமிழ் மொழி, பிரெஞ்சு மொழி, ஆங்கிலம், தெலுங்கு என்று பல மொழிகளை அறிந்தவர். அப்படி அறிகின்ற பொழுதுதான் அவருக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பு விளங்குகின்றது. ஏனென்றால் தமிழ் மொழி ஒன்றை மட்டுமே கற்றுக்கொண்டு தமிழ் சிறந்தது என்று நாம் சொல்லக்கூடாது. பல்வேறு மொழிகளை கற்றறிகிற போதுதான் அவற்றில் இருந்து தமிழ் மொழி எத்தகைய இலக்கிய வளம் உடையதாக, இலக்கண வளம் உடையதாக இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். ஆனால்தான் எங்கிருந்தோ வந்த அயலவர்கள் டாக்டர் கால்டுவேல் திராவிட மொழிகள் அத்துணையும் கற்றுக்கொண்டு, வடமொழியையும் கற்றுக்கொண்டு, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற ஒரு ஒப்பற்ற நூலை எழுதினார். நாம் எழுதவில்லை. ஆங்கிலேயர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்கின்ற நூலை எழுதினார் என்று சொன்னால், அப்படி எழுதிவிட்டு இவற்றையெல்லாம் நோக்குகின்ற போது உயர்தனி செம்மொழியாக இருப்பது தமிழ்தான் என்று அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்களே, அதற்கு ஒப்ப தமிழை நேசித்தவர், போற்றியவர் நம்முடைய பாரதி என்பதை எல்லாம் நம்முடைய தோழி அவர்கள் எடுத்துக்காட்டி இருக்கின்றார்கள். அதுபோல இறைநிலை என்று சொல்லுகிற போது இந்த இறை என்பது என்ன என்பதை பாரதி சொல்லுகின்றார். சுத்த அறிவுதான் தெய்வம், அறிவுதான் தெய்வம். அந்த அறிவை கொண்டு நாம் நேர் வழியில் நடக்க வேண்டும். எனவே 1000 தெய்வம் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள், பல் 1000 வேதம் அறிவு ஒன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ என்று அவர் சொல்லுவதை எல்லாம் எடுத்து காட்டுகின்றார். அப்படி சொல்லி அவர் சொல்லுகின்றார், இப்படி அறிவை விட்டு விட்டு பித்த மதங்களிலே போய் உழல்கின்றீரே. மதங்கள், சமயங்கள் இவையெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் முதற்படி, பக்தி நிலையினுடைய முதல் படிதான் சமயங்களும் மதங்களும், அவை சொல்லக்கூடிய கருத்துகளும்.
அதை பற்றி கொண்டு நாம் மேலே மேலே செல்ல வேண்டும். அப்படி சென்று இறுதிப்படியிலே நிற்கின்ற போது எல்லாம் மறைந்து, இந்த உடல் மறைந்து, உலகம் மறைந்து, அனைத்தும் இறைதான், அனைத்தும் இறைநிலைதான் என்கின்ற அந்த உயரிய தத்துவத்தை உணர்ந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு. எனவே அத்தகைய நிலையை உணர்ந்தவர் தான் பாரதி. அதனால்தான் சொல்லுகின்றார், சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ, பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படி பலவற்றை அவர் சொல்லுகின்றார். அதிலும் மிக அழகாக மனிதன் முன்னேறுவதற்கு தடையாக இருப்பது எது என்று சொன்னால், எனக்கு பண வசதி இல்லை, கல்வி இல்லை, அல்லது வேறு ஏதேதோ கூறுகள் எனக்கு தடையாக இருக்கின்றன என்று நாம் சொல்லலாமா என்று சொன்னால் இல்லை, நிச்சயம் அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவையெல்லாம் நமக்கு தடை அல்ல. அந்த தடை கற்களை எல்லாம் உடைத்து படிக்கற்களாக்க நமக்கு விடாமுயற்சி, உழைப்பு என்பது வேண்டும். எனவே சோம்பலை விட்டு தள்ளுங்கள் என்று பாரதி சொல்லுகின்றார். தூக்கமில்லா கண்விழிப்பே சக்தி என்று அவர் போற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல துன்பமில்லாத நிலையே சக்தி என்று அவர் சுட்டுகின்றார். எனவே இந்த சோம்பலை நீக்கி வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் மேன்மேலும் உயர வேண்டும். நாம் எந்த துறையில் இருக்கின்றோமோ, எல்லோருக்கும் எல்லா துறை அறிவும் இருக்காது, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் நாம் எந்தெந்த துறையில் இருக்கின்றோமோ அந்த துறை சார்ந்த அறிவை பெற்று அதன் பயனை நாம் அடைந்து நம்மை சார்ந்த இந்த உலகிற்கும் சமுதாயத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்வோடு நாம் செயலாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் அவர் அழகாக சுட்டிக்காட்டிருக்கின்றார். அதுபோல எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்கள் அருமையாக இந்த பத்திரிகைகள் பற்றி எல்லாம் சொன்னார். பத்திரிகைகளிலே எப்படி அந்த தமிழ் எழுத்துக்களை, தமிழ் எண்களை அவர் பக்கங்களாக சுட்டி இருக்கின்றார் என்ற செய்திகள் இவையெல்லாம் இதிலே நிறைந்து இருக்கின்றன. அதில் மிகவும் கலந்ததாக அவர் ஜீவரேகா சொல்லியிருக்கக்கூடிய ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். பாரதி நாம் சிறப்பாக வாழ்வதற்கு கட்டளைகள் 10 பிறப்பிக்கின்றார். பொதுவாக சொல்வார்கள் இயேசுபிரானுடைய கட்டளைகள் என்று. அதுபோல மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு பாரதியார் சொல்லி இருக்கக்கூடிய கட்டளைகள் என்று சொன்னால், கவலையற்று இருங்கள், அச்சம் தவிருங்கள், சஞ்சலமின்றி இருங்கள், போனதற்கு வருந்துதல் வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கையில் சென்றது வராது, எனவே அதற்கு நீங்கள் வருந்த வேண்டாம். கோபத்தை வென்றிடுங்கள், அன்பு செய்யுங்கள், தன்னை வென்றாலும் திறமையை பெறுங்கள், நல்ல மனத்தை பெறுங்கள், இயற்கை தெய்வம் நம்மை காக்கும் என நம்புங்கள், அமரத்தன்மையை எய்துங்கள் என்ற இந்த 10 கட்டளைகளை நம்முடைய வாழ்வியலுக்காக வகுத்துரைத்திருக்கின்றார் பாரதி என்பதை அவருடைய கவிதை வரிகள் மூலமாக நம்முடைய ஜீவரேகா அவர்கள் அருமையாக இந்த நூலிலே எடுத்து காட்டுகின்றார். நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழல் அறியாமை என்று நாளோறும் வாழ்க்கையை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று அஞ்சி அஞ்சி வாழாதீர்கள் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். அதுபோல அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனிலே என்றெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பாரதியினுடைய வரிகளை எடுத்து காட்டி மிக அற்புதமாக இந்த 10 கட்டளைகளை படித்தால் போதும் நமக்கு வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும், வாழ்க்கையை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பாதை கிடைத்துவிடும். எனவே அந்த வழியிலே பாரதி நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாதையிலே நாம் பயணிப்போமானால் நிச்சயம் என்றென்றும் நமக்கு வெற்றிதான் என்று சொல்லி, இவற்றுக்கெல்லாம் மேலாக நாம் பார்க்கின்றோம் பலர் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம், பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் புற வாழ்க்கையில் மட்டும்தான். ஆனால் அதனை அவர்கள் அவர்களுடைய அகவாழ்வில் பின்பற்றி இருப்பார்களா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். பெண்களுக்காக இன்றே எத்தனையோ புரட்சிகளை செய்தவர் பெரியார். ஆனால் அவரே தன்னுடைய இறுதி நாட்களிலே எழுதுகின்றார், வருந்துகின்றார். நான் ஊர் ஊராக சென்றேன், மேடை மேடையாக பேசினேன், பெண்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று எத்தனையோ எடுத்து சொன்னேன். ஆனால் நான் பேசியதிலே ஒரு 10% நான் இந்த இல்லத்தில் என்னுடைய மனைவிக்கு செய்திருக்கின்றேனா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார் பெரியார். ஆனால் பாரதி அப்படி இல்லை.
அவர் என்னவெல்லாம் பாடினாரோ, என்னவெல்லாம் செய்தாரோ அதனை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவர். அந்த காலகட்டத்திலே தன்னுடைய மனைவியை அமர வைத்து தான் அவர் பின்னாலே ஒரு சேவகன் போல் நின்று கொண்டு ஒரு புகைப்படம் எடுத்தார் என்று சொன்னால் அது வெறும் நம்முடைய இன்றைய போல ஒரு விளம்பரத்துக்காக அல்ல. அவர் எத்துணை அன்பும் காதலும் நேசமும் கொண்டவராக அவர் இருந்தார் என்பதை எல்லாம் உணர்த்துவதற்காகவும், பெண்மை அவர் எப்படி போற்றினார் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவும் தான். எனவே இப்படிப்பட்ட அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதனையும் மிக்கவராக இருந்திருக்கிறார். அதுதான் வேண்டும். மனிதன் முதலில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அவன் நல்ல பேராசிரியராக இருக்கிறார், சிறந்த ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார், என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டாலும் பாதகம் இல்லை. ஆனால் யார் எந்த நிலையில் இருந்தாலும் அதனை கடந்து அவர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் நம்முடைய பாரதி. அதனால்தான் தான் எத்தனையோ வறுமையிலே உழல்கின்ற பொழுது கூட கையிலே காசே இல்லை. அப்படி இருக்கின்ற போது வருகிறது சம்பளம். அந்த சம்பளத்தை வழியிலே பார்க்கின்ற ஒரு ரிக்ஷாக்காரன், அவன் அப்படியே வேதனைப்படுகிறான், துன்பப்படுகின்றான். உடனே அதை அப்படியே கொடுத்து விட்டார். இந்த வைத்துக்கொள் என்று கொடுக்கின்ற மனம் யாருக்கு வரும்? அது போல பழக்கார பெண் ஒருத்தி அந்த பழங்களை விற்பதற்கு வழி இல்லாமல் வருந்துகிற போது தன் கையில் இருந்த அத்தனை ரூபாயும் கொடுக்கின்றார். அந்த காலத்தில் 6 ரூபாய் என்பது எவ்வளவு பெரியது. அவளே வியந்து போய் கேட்கிறாள், இந்த பணம் இவ்வளவு பணமா எனக்கு அப்படின்னு. வைத்துக்கொள் என்று கொடுக்கின்றார். தன்னுடைய நண்பர் நாவலர் சோமசுந்தர பாரதி கொடுத்த அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த பட்டுக்கரையிலான வேட்டி, அதனை அடுத்த நாள் அவர் கேட்கிறார், நான் உனக்கு கொடுத்த என்னை அணிந்து கொண்டு வரவில்லையே என்று சொல்லுகிற போது, வாருங்கள் என்று கையோடு அழைத்து கொண்டு போகிறார். அங்கு பிச்சைக்காரர்கள் படுத்திருக்கிறார்கள். அதிலே குளிரை நடுங்கி கொண்டு ஒருவனுக்கு போர்த்தி விட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சொல்லுகின்றார், நான் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே அத்துணை பேரும் துன்பப்படுகிற போது நான் ஒருவன் மட்டும் அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பது என்பது தகாது. எனவே அதனை நான் செய்ய மாட்டேன் என்றார். அதனால்தான் சொன்னார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் என்று சொன்னார். தன்னை போலவே தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மனித இனம், மனித குலம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சத்தம் செய்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இப்படி பாரதியினுடைய வாழ்க்கையினுடைய சிறப்புகளை, பக்கங்களை, நாம் அறிந்த பக்கங்களை மேலும் அழகாய் சொல்லி, அறியாத பக்கங்களை நமக்கு மேலும் அறிமுகப்படுத்தி நம்முடைய ஜீவரேகா அவர்கள் அற்புதமாக இந்த நூலை படைத்திருக்கின்றார். அவரை பார்க்கின்ற போது பாரதி கண்ட கனவு, பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஏனென்றால் பெண்கள் அறிவோடு இருக்க வேண்டும், அதே சமயம் அன்போடு இருக்க வேண்டும், ஆளுமை திறத்தோடு இருக்க வேண்டும், அதே சமயம் அடக்கத்தோடு இருக்க வேண்டும், பண்போடு இருக்க வேண்டும், நல்ல நண்போடு நட்பு உறவுகளோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பணிவு வேண்டும், எதனையும் எதிர்கொள்கின்ற நெஞ்சு துணிவு வேண்டும். அத்துணையும் நிறைந்த ஒரு பெண்ணாக நான் என்னுடைய ஜீவரேகா எனவே இப்படி ஒரு அமைதியான, அழகான, அருமையான ஒரு பெண், அவருக்குள்ள எத்துணை ஆளுமைகளை பாரதி விதைகளாக தூவி இருக்கின்றார். இன்று இவரிடத்திலே முளைத்திருக்கக்கூடிய இந்த விதை இந்த நூல் மூலமாக இன்னும் அனைத்து இடங்களிலும் இதனை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது வளர்ந்து பாரதி எனும் ஒரு பெரும் தோப்பின் உருவாக்கும். அதிலே இருந்து நாம் மகிழ்வோம், இளைப்பாறுவோம் என்று சொல்லி, ஏனென்றால் இன்றைக்கு புதுவையிலே இருக்கக்கூடிய என்னுடைய இல்லமே பாரதி வாழ்ந்த அந்த குயில் தோப்பில் தான் இருக்கிறது. எனவே அந்த குயில் தோப்பிலே இருந்து கொண்டு நான் நாளும் நினைப்பேன், பாரதி இங்குதானே நடந்திருப்பார், இங்கு என்னுடைய காலடி படுகிறதே, இங்கு நிச்சயம் நடந்திருப்பார் இல்லையா என்று. அது போல பாரதி அன்று கேட்ட குயில் இன்றும் கூவுகிறது. சரியாக 4 மணிக்கு ஒரு குயில் கூவும். எனவே அப்பொழுதெல்லாம் நான் நினைத்துக் கொள்வேன், பாரதி கேட்ட குயிலை நாமும் கேட்கின்றோம். இது வேறொரு குயில் தான், இருந்தாலும் கூட அந்த ஒளி எனக்கு கேட்கிறதே என்று திளைத்து திளைத்து ஒன்றி இருக்கின்றேன். அதுபோல இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களாக நீங்களும் அந்த பாரதியின் பால் மிகுந்த அன்பும் அவருடைய எழுத்தின் பால் மிகுந்த வேட்கையும் கொண்டு நாளும் நாளும் அதனை கேட்டு கற்க முன்வந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய இந்த அருமையான அறிஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவையிலே இன்றைக்கு இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்காக நம்முடைய தோழி ஜீவரேகா அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சார்பிலும் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் சார்பிலும் என்னுடைய பேர் அன்பினையும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.